முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லக்னம் வந்து வீக் ஆயிருச்சு. அதாவது லக்னம் அப்படிங்கிறது திருமண ஸ்தானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நெறையா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 6, 8 அப்படிங்கிற அந்த பாவ தொடர்புகள் இருக்குங்க. பாருங்க நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த தொடர்புகள்ல பார்த்தீங்கன்னா, எத்தன கிரகங்கள் 6, 8ஆம் பாவத்தினுடைய ஒரு தொடர்புல இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாவங்கள். நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. கிட்டத்தட்ட 7 பாவங்கள் திருமணத்தை தடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 7 பாவங்கள் திருமணத்தை தடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. அது சும்மாலாம் தடுக்கலங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா தடுக்குது. கண்டிப்பா நடத்தவே விடமாட்டேன் அப்படிங்கிற ஒத்த கால்ல நின்னு தடுக்குதுன்னு வச்சுக்கிருங்களேன். அது மாரி. அதனால இந்த ஜாதகம் பொறுத்தவரையிலும் என்ன திசை, என்ன புத்தி வந்தாலும் இந்த கொடுப்பனை அப்படிங்கிறது நிறைய வீக்கா போனனால இவருக்கு திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு 8வது அதிசயமா தான் நம்ம வந்து பார்க்கணும். அதனால இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப வந்து தாமதமா தான் நடக்கும் அல்லது நிறைய விஷயங்கள விட்டு குடுத்தா தான் நடக்கும். அப்படியே திருமணம் நடந்தாலும் இவருடைய லக்ன கொடுப்பனை வீக் ஆயிருச்சு. சுக்கிரனும் வீக்கா போயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது மனைவி கிட்ட கண்டிப்பா இவர் அன்பாவே இருக்க மாட்டார்.